வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்தாச்சு. உன்னோட மார்க்ஸ், உன்னோட கிரேட்ஸ், உன்னோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஒரு படி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அவசியம் வந்தாச்சு. ஏன்னா நீ லாஸ்டா எழுதின எக்ஸாம், அதுல உனக்கு கிடைச்ச மார்க்குங்கிறது நீ லாஸ்டா போட்ட எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட். ஆனா இனிமேல் எழுத போற எக்ஸாம், அதுல வரப்போற மார்க்குங்கிறது இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட எக்ஸாமுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆக போற, இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட எக்ஸாமுக்காக நீ எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண போற, அதை பொறுத்து கிடைக்க போற ரிசல்ட்டுங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வெற்றிங்கிறது எப்பவுமே கிராஜுவலா இருக்கணும். உன்னோட க்ரோத்துங்கிறது எப்பவுமே மேல பார்த்து இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் கேம் எடுத்துக்கோ. அது ஹை ஜம்பா இருக்கலாம், இல்ல வெயிட் லிஃப்டிங்கா இருக்கலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அவங்க தூக்க போற வெயிட்டோ இல்ல தாண்ட போற ஹைட்டோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களோட கடைசி அட்டம்ப்ட்ல அவங்க கொடுக்க போற அந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது ரொம்பவுமே பெருசா இருக்கும். அதே மாதிரிதான் நீ லாஸ்ட் எக்ஸாம்ல கிடைச்ச மார்க்கை விட அட்லீஸ்ட் 10 மார்க் இல்ல 20 மார்க்காவது நீ கூட வாங்கினாதான் உன்னோட க்ரோத் கிராஜுவலா மேல பார்த்து இருக்கும். அது ஒன்னால முடியும். சில பேர் நினைக்கலாம், எனக்கு மென்டல் பவர் கம்மியா இருக்கு, எனக்கு எபிலிட்டி கம்மியா இருக்கு, என்னால நிறைய நேரம் இருந்து ஃபோக்கஸ்டா படிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் இருக்க முடியல அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க உன்னை பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏன் கிட்ட கேட்டா நான் அடிச்சு சொல்லுவேன், நீ நினைக்கிறத விட உன்னோட உடம்போட கெப்பாசிட்டிங்கிறது 100 மடங்கு அதிகமானது. ஏன்னா ஒரு கார் ரேஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த கார் ரேஸ்ல ஜெயிக்க போறது எந்த கம்பெனி காருங்கிறத பொறுத்தது இல்லை, அந்த காரை யாரு ஓட்டுறாங்கிறத பொறுத்தது தான். அதே மாதிரிதான் இங்க உன்னோட எபிலிட்டி, உன்னோட திறமை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க நீ உன்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்க, இங்க நீ உனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்க, இங்க உன்னோட கிரேட்ஸுக்காக நீ எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ற, அதை பொறுத்து தான் உன்னோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ உன்னோட எபிலிட்டியை நினைச்சு நீ நீயே குறை சொல்லிக்காத. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல கிரேட்ஸை உன்னால எடுக்க முடியும். அதுக்கு நீ கன்சிஸ்டண்டா இருந்து படிக்கணும். நீ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருந்து படிக்கணும். சில நேரங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். மைண்ட் நம்மளை விட்டு எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா அப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது கூட இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நம்ம இதெல்லாம் கடந்து படிச்சாதான் நம்ம ஆசைப்பட்ட மார்க் நமக்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட கிரேடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ்டா இருந்து படிக்க நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பிறவிலேயே யாரும் திறமைசாலியோ இல்ல அறிவாளியோ கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். எல்லாரும் அவங்க எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போட்டாங்க, எவ்வளவு நேரம் கன்சிஸ்டன்டா இருந்து படிச்சாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட கிரேட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே வருதுங்கிறத என்னைக்குமே மறக்காத. ஓகேவா? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படின்னு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் தானே மார்க்கம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், எக்ஸாம்ல நம்ம நினைச்ச கொஸ்டின் வந்துடாதா, படிச்ச கொஸ்டின் மட்டுமே எக்ஸாம்ல வராதா, ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட் பாண்ட் ஆயிடாதா, நல்லபடியா இருக்குமே அப்படின்னு. இப்படி வழியை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்குமே தவிர நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும், நம்மளால கண்டிப்பா நல்லபடியா இருந்து படிக்க முடியும் அப்படின்னு ஒரு வில் பவர் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா பயம். கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு விஷயத்துல இறங்கி படிக்கிறதுக்கு பயப்படுறோம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனா நீ இதை தப்பா பண்ணாத. நீ கஷ்டப்பட்டு இறங்கி படிச்ச அப்படின்னா உன்னால கண்டிப்பா நீ நினைச்சதை விட நல்ல கிரேட் எடுக்க முடியும். சரியா? ஏன்னா இங்க காலேஜ் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலியான்னு கேட்டா கிடையாது. அவங்க அச்சீவ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பல மணி நேரம் உழைப்பு, அவங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிச்ச படிப்பு. சில நேரங்கள்ல சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவங்களால அனுபவிக்க முடியாம அவங்க சந்திச்ச இழப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவங்க இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்டா இருந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த கிரேட்ஸ், இந்த மார்க்ஸை கண்டிப்பா எடுக்க முடியும். ஏன்னா நல்ல ஒரு கிரேட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் 10% தான் ஸ்கில், மிச்சம் இருக்கிற 90% டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்க கேள்வியெல்லாம் ஒண்ணுதான், நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிக்க தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட நல்ல மார்க் உங்களால எடுக்க முடியும். இங்க ஓவர் நைட்ல மிராக்கிள்ஸ் நடக்காது, ஓவர் நைட்ல உங்களோட கிரேட்ஸ் மாறிடாது. ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட கிரேட்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ முயற்சி பண்ணி படிங்க. இங்க கஷ்டங்கள் வரதான் செய்யும். எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்போம். சரியா? எவ்வளவு தூரம் நம்ம படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா இருக்க பிராக்டிஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளோட கிரேட்ஸ் கம்மியாகுதோ அப்போ நம்ம அடுத்த லெவல்ல போகணுங்கிறது நமக்கு தெரியும். இங்க வெற்றி அடைகிறவனுக்கும் தோல்வி அடைகிறவனுக்கும் வித்தியாசம் ஒண்ணுதான். வெற்றி அடைகிறவன் என்னைக்குமே சோம்பேறியா இருக்க ஆசைப்பட மாட்டான், அவன் திறமசாலியா இருக்க ஆசைப்படுவான். இங்க சோம்பேறிக்கும் திறமசாலிக்கும்